இந்தம்மா, எங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நீ. உனக்கு நான் ஏதாவது செய்யணும் இல்லையா? இத வச்சுக்கோ. இல்ல வேண்டாங்க. என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இத போட்டுக்க. ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. இந்த வீட்ல என்கிட்ட யாருமே சகஜமா இல்ல. மாமியாரே என் மேல இறக்கம் இல்லாம இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குங்க? தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. பாத்தீங்களா சித்தி அவளோட திமிர? உங்க வயசு என்ன, அவ வயசு என்ன? கொஞ்சமாவது மரியாதை தெரியுதா பாருங்க அவளுக்கு. ஏய், இங்க வா. என்ன சித்தி என்ன அடக்குறீங்க? அவ பண்றதெல்லாம் சரின்னு சொல்றீங்களா? இல்லம்மா, அவளுடைய நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. வசதியா வாழ்ந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கா. நம்மள நம்பி வந்த பொண்ணு கிட்ட நாம யாரும் அனுசரணையா இல்லாத போது அவ மனசுல ஒரு கசப்பு ஏற்படதானே செய்யும். அவளோட திமிருக்கு நல்லா வியாக்கியானம் கொடுக்குறீங்க சித்தி. அவ ஒண்ணு நம்மள நம்பி வரல. எங்க அண்ணனை கவுத்துட்டா, அவனும் ஏமாந்து கூட்டிட்டு வந்துட்டான். இந்த மாதிரி பேசாத ஆர்த்தி. நீயும் சரி, அக்காவும் சரி, அவகிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும். சொந்த மாமியாரு தன்னை சரியா கவனிக்கலங்கிற வருத்தம் அவகிட்ட இருக்கு. பாவம் இல்லையா அவ? நீயும் கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்கணும்க்கா. கடைசியில உங்க எல்லாருக்கும் நான் ஒருத்தி தான் கிடைச்சிருக்கேன்ல. எல்லாத்துக்கும் ஏன் தலையை உருட்டுறீங்க? மத்தவங்க பண்ணிட்டு வர தப்பெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நான் மன வருத்தத்துல பேசாம இருந்தா அது ஒரு பெரிய குற்றம். அப்படிதானே? அக்கா, நான் அதுக்காக சொல்ல வரலக்கா. பிடு சாரதா. நான் பெத்த புள்ளையே என்ன புரிஞ்சுக்கல. நீ புரிஞ்சுப்பியா? இல்ல எங்க இருந்தோ வந்தவதான் புரிஞ்சுப்பாளா? ஐயோ அக்கா, நான் அதுக்காக சொல்ல வரல. இல்ல சாரதா, வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கட்டின ஆம்பளை தான் கண்ணீர் கொடுத்துட்டு போனாருன்னா பெத்த ஆம்பளை பிள்ளையும் என் நெஞ்சில சுமையதான் ஏத்தி வச்சிருக்கான். இவ்வளவு பாடுபட்டு கண்ணீர் சிந்தி கடைசியில எனக்கு என்ன மிச்சம் பாத்தியா? எல்லார்கிட்டையும் கெட்டவ, புரிஞ்சுக்க தெரியாதவ அப்படிங்கிற பேர் தான் மிச்சம். அக்கா, அக்கா, என்னக்கா நீ? விடுக்கா. அம்மா விடு, ஒண்ணு இல்ல, எல்லாம் என் தலையெழுத்து. அம்மா அம்மா தெரியுமா? ராஜேஷ், புது படம் என்ன ஏய் வா மச்சான், நான் இங்க இருக்கேன். ஆட்டோ ஸ்டாண்ட்ல சொன்னாங்களா? ஆமா. சரி, என்ன ஒரு டீ போடணும்? இல்ல இல்ல வேண்டாம். ஏன்பா அதான் மோர் ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல எதுவும் வேண்டாம். சரி, அதை விடு. எப்படி போயின்னு லைஃப்? ஓகே. ஏன் ஓகேன்ற? எப்பா நீ இப்ப என்ன தெரியுமா சொல்லணும்? சூப்பரா கமாயா போயின்னு இருக்குதுன்னு சொல்லணும். அதை விட்டு ஓகேன்ற என்னதான் பிரச்சனையா? எது உண்மையா தானே சொல்ல முடியும். இந்த பாரு, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உனக்கு என்ன வயசாச்சு? சின்ன பையப்பா நீ. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்குது. எல்லாத்தையும் சந்தோஷமா பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும் நீ. அதெல்லாம் சரிதான். சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கையில காசு இருக்கணும், வசதி இருக்கணும். அப்பதான் கல்யாணம் பண்ண கூட அந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறேன். இந்த பாருப்பா, முதல்ல நீ இந்த ஆரகல்ல மாதிரி பேசுறது நிறுத்து. இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம் அதை சொல்லு. நானும் அனுவும் புடவை கடைக்கு போயிருந்தோம். அனுவுக்கு ஒரு புடவை பிடிச்சிருந்தது. எனக்கும் அதை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா விலை ஜாஸ்தியா இருந்ததுனால அதை வாங்கி கொடுக்காம திருப்பி கூட்டு வர வேண்டியதாயிடுச்சு. அனு ஏதாவது சங்கடப்பட்டுச்சா? சேச்சே, அனு எதுவும் பெருசா எடுத்துக்கல. நீ எதை எடுத்து கொடுத்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லிடுச்சு. எனக்கு தான் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒருவேளை அனு அவங்க வீட்லயே இருந்து அந்த புடவையை கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி 100 புடவை எடுத்து கொடுத்துருப்பாங்க. ராணி மாதிரி இருந்தா இருக்க வேண்டியவ. அவளை நான் கட்டிட்டு வந்து சிரமப்படுத்தணும்னு தோணுது. அட போப்பா, நீ தான் குடும்பஸ்தன் ஆயிட்டல. இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஐயோ, எந்த வீட்ல தான் கஷ்டம் இல்ல, எல்லாரும் வீட்லயும் தான் இருக்குது. சமாளிக்கினியா? நீ ஒன்னும் அப்செட் ஆகாத, நான் பாத்துக்கிறேன் விடு. ஐய, என்னப்பா நீ? அவன் உன்ன மூட விட்டா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிற. மனசு கஷ்டமா இருக்கு. நம்மளை நம்பி வந்தவ முத ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த கேட்கிறா, அதை வாங்கி கொடுக்க முடியலன்றப்போ வருத்தமா இருக்கு.
சரி ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். எங்க போறீங்க? இருப்பா வரேன். அண்ணா ஒரு டீ போடணா. வணக்கண்ணா, எப்படி இருக்கிற? பாப்பா ராஜேஷ், என்ன இந்த பக்கம்? எல்லாம் துட்டு மேட்ரு தான். அவசரமா 5000 ரூபா வேணும். அண்ணா உங்க கையில வாங்கிட்டு வர சொன்னாரு. பொருள் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியா? ஐயா என்னமோ தெரியாத ஆள் மாதிரி பேசுறேன். கரெக்டா கொடுத்துருக்கோம்ல எத்தனை வாட்டி? அடுத்த வாரம் மொத்தமா கொடுத்துட்றேன்னாரு. வட்டி பிடிக்க வேணா ரவுண்டா 5000 ரூபா கொடுக்க சொன்னாரு. இந்தாப்பா, இதுல 5000 ரூபா இருக்கு. உங்க அண்ணனை கடை பக்கம் வர சொல்லு. சொல்லிடுறேண்ணா, வரண்ணா. ஏப்பா மறந்துடாதப்பா. இந்தாப்பா, இதுல ஒரு 5000 ரூபா இருக்குது, வச்சுக்க. பணம்லாம் எதுக்கு? வேணாம். அட புடிப்பா நீ. இல்ல அட வச்சுக்கன்றா. இதெல்லாம் நமக்கு சகஜம்பா. நீ அதை பத்தி கவலைப்படாத. அணுக்கு நல்லா வாங்கி கொடு, அவ சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? அதுக்கு பணம் நீங்க. ஐயா இப்ப எதுக்கு நீ தயங்குற? முகத்தை நல்லா சந்தோஷமா வச்சுக்க. புது மாப்பிள்ளை எப்படியா இருக்கிறது? நல்லா ஜாலியா இருக்குனியா? என்னையா நீ? சரி நீ கிளம்பு போ. ஐயோ கவலைப்படையாதியா, கிளம்பு. டேய் மாமா நில்றா, எங்கடா போயினுக்குற? ஏய் புது மாப்பிள்ள, என்னடா எப்பரா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? என்னடா இந்த சைடு வந்து நிக்கிற? என்ன சமாச்சாரம்? சும்மா ராஜேஷை பார்க்கலான்னு வந்தேன். மேட்ருலாம் நான் அப்புறம் சொல்றேன். மச்சானை டிராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம் வா. சரி வா. கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன் இங்க நிப்பாட்ட சொல்லிட்டீங்க? ஒரு டீ சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எங்க? அதோ அந்த கடையில தான். அங்கேயா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, இந்த மாதிரி கடைகள்ல நீங்க சாப்பிடுவீங்களா? ஐ மீன் உங்களை மாதிரி பொண்ணுங்க. இதுல என்னங்க இருக்கு? நான் இந்த மாதிரி கடையிலயும் டீ சாப்பிடுவேன். நீங்க நினைக்கிற மாதிரி அனாவசியமான பந்தாலாம் என்கிட்ட கிடையாது. சரி சாப்பிடு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னங்க 2 டீ கொடுங்க. வணக்கம் சார், டீ தட்டுமா சார்? டேய் யாருக்கிட்ட வேணும் டீ? தர வேண்டியது தரதில்ல, டீ தெரியா நீ எனக்கு? சார் ரொம்ப கஷ்டம் சார். பையனுக்கு மலேரியா ஜுரம் சார். பொண்டாட்டிக்கு வர உடம்பு சரியில்லை. மாத்திரைக்கு மருந்துக்குமே வச்சிருந்த பணமெல்லாம் செலவாகி போயிடுச்சு சார். கொஞ்சம் பொறுத்து சார். என்னடா பணம் கேட்டா மருந்து மாத்திரனுக்காக சொல்ற? நான் கடங்காரனா? போலீஸ்காரன்டா மோன. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்துல கடை போட்டிருக்க புறம்போக்கு நாய். உனக்கு என்னடா? ஏடா பணத்தை? சார் மன்னிச்சிருங்க சார். டேய் என்னடா 500 ரூபா பணம் தர்றா? எட்றானா? பிள்ளைக்கு மருந்து வாங்கணும் சார். வேற பணமே இல்ல சார். ஓ மருந்து வாங்கணுமா? நீ போறல டீ, அதுல 2 கிளாஸ் எடுத்து உன் பிள்ளை கூட உடனே சரியாயிடும். டேய் எட்றா பணத்தை? எட்றானா? சீக்கிரம். டேய் சீக்கிரம் எட்றா. சீக்கிரம். இனிமே எங்களுக்கு வர வேண்டிய பணம் இப்படி கரெக்டா வந்துடணும், புரியுதுல்ல? சரி சார். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? அந்த ஆள்கிட்ட வாங்கின பணத்தை மரியாதையா திருப்பி கொடுங்க. ஏய் யார் நீ? யாருகிட்ட என்ன பேசுற? போலீஸ்காரன். மரியாதை போயிடு. ஒரு அப்பாவி கிட்ட வழிப்பறி பண்ற மாதிரி பணம் பிடுங்குற உனக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு, இல்லனா திருப்பி கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? மிரட்டுறியா? தரலன்னா நான் கிழிச்சிருவியா? ஆமா, உன் சீட்டை கிழிச்சிருவேன். மரியாதை அந்த பணத்தை திருப்பி கொடு. யார் நீ? ரொம்ப மறைக்காத. நீ காசு பிடுங்கின அந்த அசிங்கமான சீனை நான் போட்டோ எடுத்துட்டேன். இங்க பாரு. இப்பவே எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசருக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் டிவி சேனலுக்கும் MMSல இந்த போட்டோவை அனுப்புனேன்னு வெயி. 1/2 மணி நேரத்துல உன் யூனிஃபார்ம் அவுத்துட்டு வெறும் ஆளா வெளியே அனுப்பிடுவாங்க, புரியுதா? ஐயோ வேண்டாம் மேடம். என்ன இது? செல்போன் இப்படி தப்பா யூஸ் பண்றீங்க? அடச்சி,
இப்பதான் நான் கரெக்டா யூஸ் பண்ணிருக்கேன். உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இவ்வளவு பாவப்பட்ட ஒரு மனுஷன் கிட்ட இருந்து பணத்தை புடுங்குறியே, இதை விட நீ பிச்சை எடுத்து பழைக்கலாம். மரியாதையா அந்த காசை கொடு. இத பார், நல்லா கேட்டுக்க. இந்த கடையில இனிமே நீ மட்டும் இல்ல, எந்த போலீஸும் வந்து கை நீட்டக்கூடாது. எவன் வந்து மாமூல் வாங்கினாலும் நான் உன் போட்டோவை தான் அனுப்பி வைப்பேன். ஏமா என் போட்டோ அனுப்புறேன்றீங்க? அதான் நான் பணத்தை கொடுத்துருனேன். உன் போட்டோ என்கிட்ட இருக்கே, அதனால நீயும் வாங்க கூடாது, மத்தவங்களையும் வாங்க விடக்கூடாது. புரியுதா? போ. ரொம்ப நன்றிம்மா. என் குலதெய்வம் முப்பாத்தம்மனே நேரில் வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கு. நீங்க நல்லா இருக்கணுமா? சரி சரி, இனிமே டீல இந்த அளவுக்கு சக்கரை ஜாஸ்தி போடாதீங்க. சரிங்கம்மா. சரியா? சரிங்க. கங்கா, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தில்லு தான். தேங்க்ஸ். கங்கா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க. இல்ல, உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? என்ன சொல்றீங்க துல்ஸ்? இப்போ இங்க நீங்க பண்ண விஷயத்த நான் பாராட்டுறேன். ஆனா அதே சமயம் உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆமா கங்கா, நேரடியாவே கேட்கிறேன். இன்னைக்கு இந்த போலீஸ்காரன் நீங்க நடந்துகிட்ட மாதிரி வேற எங்கேயும் நீங்க நடந்துக்கலையே. அன்னைக்கு அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல அந்த பொண்ணுகிட்ட எந்த ஒரு விஷயத்துலையும் பணம் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க. ஏன் அதுக்கப்புறம் அந்த ரியல் எஸ்டேட் காரன்ட்ட கமிஷன் வாங்குறத பத்தி நியாயப்படுத்தி பேசுனீங்க. சொல்லுங்க கங்கா, தப்புல சின்ன தப்பு பெரிய தப்புன்னு இருக்கா? தொல்காப்பியன், இன்னும் நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதின்னு இருக்கு. பணக்காரங்க கிட்ட நம்ம கை வச்சா அவங்க வாழ்க்கை முடிய போறது இல்ல. ஆனா இந்த மாதிரி ஏழைங்க வயித்துல கை வச்சா அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஒரு பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன் ஆகிறதுக்கு உழைச்சு மட்டும் சம்பாதிக்கல, பல வழிகள் இருக்கு. அவன் இன்கம் டாக்ஸ் கூட ஒழுங்கா கட்டியிருக்க மாட்டான். அதனால அவங்க கிட்ட அடிக்கிறதுல தப்பே இல்ல. இந்த மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிறவங்க கிட்ட பணம் பிடுங்கன்னா என்னால பொறுத்துக்க முடியாது. இதே போலீஸ்கார பணக்காரங்க கிட்ட கை கட்டி நிப்பான், இங்க வந்து கை வைக்கிறான். வித்தியாசம் புரியுதா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது சரிதான். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏழைங்களோட வாழ்க்கைய பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டதை விட நான் புரிஞ்சுக்கிட்டது அதிகம்னு நினைக்கிறேன். இருக்கலாம், ஆனா எல்லா சமயம் உங்களுக்கு சாதகமா இருக்காது. அதையெல்லாம் யோசிக்காம இப்படி தடாரடியா நடந்துக்கிறது நல்லாவா இருக்கு? இதனால என்ன விளைவுகள் வரும்னு நம்ம தயங்கி நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நின்னுட்டு தான் இருப்போம். எதுவுமே பண்ண முடியாது. அந்த போலீஸ்காரன் பண்ண தப்ப நான் உடனே தட்டி கேட்டதுனாலதான் அந்த டீ கடைக்காரன் பிரச்சனை தீர்ந்துச்சு. போலாமா? சாரதா, தம்பி வாங்க. மா வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். கொஞ்சம் இருங்க, சாப்பிட ஏதாவது கொண்டு அதெல்லாம் வரேன். ஒண்ணும் வேண்டாம், உட்காருங்க. நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். ஏதாவது வேலையா இருக்கீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ஃப்ரீயா தான் இருக்கோம். சொல்லுங்க. நடந்ததெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மனோ விஷயம் தானே? கேள்விப்பட்டோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் இந்த மாதிரி போல்டா டெசிஷன் எடுத்தத நிச்சயமா என்னால நம்பவே முடியலங்க. எல்லாருக்கும் நிம்மதியா இல்லாம பண்ணிட்டான். அந்த மாதிரி ஏன் நினைக்கிறீங்க? அவன் பண்ணது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையா உங்க மனசை மாத்தி எல்லார் சம்மதத்தோடவும் அவன் கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். அவசரப்பட்டிருக்க வேண்டாம் தான் எனக்கு தோணுச்சு. இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க உங்ககிட்ட அபி விஷயமா தான் பேச வந்திருக்கோம். சொல்லுங்க. இந்நேரம் உங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கணும். எங்க பழைய சம்பந்தி இறந்ததுனால அது அப்படியே தள்ளி போச்சு. இனிமேலும் அது தள்ளி போட வேண்டாம், நேரில் வந்து அதை பத்தி பேசலாம்னு
அபிகிட்ட இதை பேசுனீங்களா? ஏன் தம்பி, அபி உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? நாராயணன் சார் இறந்த 2 நாள்ல அபிகிட்ட நான் பேசினேன். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆமா, அபியை போய் சைட்ல நான் பார்த்து டீட்டெயில்டா பேசினேன். அந்த பலகையில அந்த பக்கம் போடுங்க. மெதுவா மெதுவா, அதெல்லாம் ஒழுங்கா அப்படியே அடுக்கி வைங்க. ஹாய் அபி. ஹாய் மகேஷ். சாரி, நாராயணன் சார் டெத்து உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கோம். அதோட பிசினஸ் அது இதுன்னு அலையறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன பண்ண முடியும் மகேஷ், எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். என்ன மகேஷ் அமைதியா இருக்கீங்க? அபி, என்ன இந்த சூழ்நிலையில இவன் இப்படி பேசுறானேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், நமக்கு நிச்சயம் பண்ற ஸ்டேஜ்ல இந்த மாதிரி நடந்து போச்சு. திரும்ப அதை பத்தி மகேஷ், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன், அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. வற்புறுத்துறது நல்ல விஷயமா? புரியல. மகேஷ், நான் கொடைக்கானல்ல உங்களை மீட் பண்ணப்போ என்னோட மனநிலையை நீங்க புரிஞ்சுக்காம தொடர்ந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க வற்புறுத்துனீங்க. அங்கிருந்து நீங்க சென்னைக்கு வந்து அப்புறம் என்னோட அம்மா மூலமா, ஆனந்தி மூலமா, ஏன் என்னை சுத்தி இருக்கிற எல்லார் மூலமாவும் நீங்க என்ன வற்புறுத்துனீங்க. கடைசியில என்னோட அம்மா இதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. கல்லால அடிச்சு அடிச்சு ஒரு பழத்தை பழுக்க வைக்கிற மாதிரி நீங்க என்ன சம்மதிக்க வச்சீங்க. நான் தலையாட்டி சொன்ன அந்த சம்மதம் என் மனசுல இருந்து வந்தது இல்ல மகேஷ், அன்பால மிரட்டி வந்தது. மத்தபடி என் மனசு அதுக்கு சம்மதிக்கல. ஏன்னா எனக்கு கல்யாணங்கிற பந்தத்து மேலேயே விருப்பம் இல்ல. உறவுகள், நண்பர்கள் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஆனா நிச்சயத்துக்கு சம்மதிச்சீங்கல்ல? சம்மதிச்சேன், ஆனா என்னோட மனசார இல்ல மகேஷ். மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ சொல்றீங்களே, அப்படி ஒரு நிகழ்வை நினைச்சாலே எனக்கு சங்கடமா இருக்கு, ஏன் அருவருப்பாவும் இருக்கு. ப்ளீஸ் மகேஷ், உங்களோட கேரக்டர், உங்களோட ப்ரொஃபஷன், நீங்க ரொம்ப உயர்ந்தவர். உங்களுக்கு கண்டிப்பா நல்ல வாழ்க்கை அமையும். ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. நான் நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் சொல்லி உங்களை சங்கடப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அப்போ கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது.